இன்றைக்கி நான் உங்ககிட்ட இது வரைக்கும் நான் ப்ரிப்பேர் பண்ண டிஷ்ஷஸ் தான் ஷேர் பண்ண போகிறேன். எனக்கு குக்கிங் ரொம்ப பிடிக்கும். அதை விட பிளேட்டிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் ஷேர் பண்ணுற வீடியோவில் அதிகமாக நான்வெஜ் ஐட்டம்ஸ் தான் இருக்கும். அண்ட் அதில் அதிகமாக பிரியாணி தான் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான்வெஜ்னாலே அது பிரியாணி தான் எனக்கு தாட்டில் வரும். ஸோ அதிகமாக நான் பிரியாணி தான் பண்ணுவேன். வீக்லி ட்வைஸாவது அட்லீஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுவேன் எங்கள் வீட்டில். பிரியாணி சீக்கிரமாக செஞ்சு முடிச்சலாம். அண்ட் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் குக் பண்ணுற மாதிரி இருந்தால் இது நான்வெஜ் ஆர் வெஜ் நான் ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி தான் செய்வேன். பாக்கெட் ஐட்டம்ஸ் எதுவுமே நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. இப்படி பண்ணுறதுனால டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி சேர்க்கறதுனால எங்கள் வீட்டில் பிரியாணினாலே அது மட்டன் பிரியாணி தான். சிக்கன் பிரியாணி விட மட்டன் பிரியாணி டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். சீரக சம்பா அரிசியில் செய்கிற மட்டன் பிரியாணின்னு அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் எப்போயுமே சீரக சம்பா ரைஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுறது, மோஸ்ட்லி பாஸ்மதி ரைஸ் விட. எனக்கு மோஸ்ட் ஃபேவரட் பிரியாணினா மட்டன் பிரியாணி தான். அதுவும் செட்டிநாடு ஸ்டைலில் செய்கிற பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எப்போ குக் பண்ணாலும் இந்த மாதிரி பிளேட்டிங் பண்ணுவேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.